உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம். இடைமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேர வணக்கங்கள். இன்று 15ஆம் நாள் ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்றைய நாளிலே உங்களோடு இணைந்து கொள்கிறேன். இன்றும் பல செய்திகள் இருக்கிறது. பற்பல செய்திகளை உங்களோடு இணைத்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலே இணைக்கக்கூடிய செய்திகளாக முக்கிய செய்திகளாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெறுகிறது. அதே நேரத்திலே போராளிகளிடம் மாகாண சபைகளை ஒப்படைப்பதற்கு தயார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். கிளிநொச்சி மண்ணிலே 14/6/2026 நேற்று போராளிகள் நலன்புரி சங்கத்தின் வேர்களின் விழுதுகள் நிகழ்வின் பொழுதே அவர் இவ்வாறு உரையாற்றியிருக்கிறார். அங்கு பல கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் பல முக்கியஸ்தர்கள் நிகழ்விலே கலந்திருந்தார்கள். போராளிகள் மக்கள் என பெருமளவானோர் இந்த நிகழ்விலே கலந்திருந்தார்கள். இந்த நிகழ்வின் போது உரையாற்றுகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் போர் முடிந்து கிட்டத்தட்ட 17 வருடங்கள் கடந்த நிலையிலே போராளிகள் அரசியலுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே மாகாண சபையை போராளிகளிடம் ஒப்படைப்பதற்கு முற்றுமுழுதாக 100% நான் வேலை செய்ய தயார். மாகாண சபையில் முற்றுமுழுதாக போராளிகளை உட்கார வைத்து அவர்கள் மாகாண சபையை நடத்துவதற்கு தான் முற்றுமுழுதான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் 17 வருடங்கள் கடந்தும் போராளிகள் ஒரு சரியான நிலைக்கு வர முடியாத நிலையிலே இருக்கின்றார்கள். இன்றும் ஒரு அரசியல் அங்கீகாரம் இல்லாத நிலையிலே தான் இந்த போராளிகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களை ஒரு நல்ல இடத்திற்கு, அவர்கள் ஒரு சிறந்த ஆட்சியை செய்தவர்கள், அவர்களால் மக்களுக்கு நல்ல ஆட்சியை வழங்க முடியும். எனவேதான் அவர் இவ்வாறான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். மிகவும் ஆணித்தரமாக உறுதியான ஒரு நிலைப்பாட்டோடு ஒரு போராளியை முதலமைச்சராக தெரிவு செய்து அதன் கீழ் போராளிகளை உறுப்பினர்களாக்கி இந்த மாகாண சபையை ஆளுகை செய்வதற்கு முற்றுமுழுதான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த கருத்து என்பது போராளிகள் மத்தியிலே ஒரு வரவேற்பை பெற்ற கருத்தாக இருக்கின்றது. மேலும் செய்தியாக இன்று மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெறுகிறது. எங்கு என்றால் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகம் முன்பாகத்தான் இன்று இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெறுகின்றது. கிட்டத்தட்ட 37 வருடங்களாக தங்கள் நிலத்தை இழந்த மக்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்திலே பங்கெடுக்கின்றார்கள். உண்மையில் எங்கள் சொந்த நிலத்தை பார்ப்பதற்கு நாங்கள் எவ்வளவு ஆவலாக இருப்போம். வெளிநாடு சென்றாலும் கூட அவர்கள் சொந்த மண்ணுக்கு ஓடி திரும்பி வருகிறார்கள். ஏனென்றால் என்னதான் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை இருந்தாலும் தான் பிறந்த மண்ணிலே வாழ வேண்டும், அந்த மண்ணில் ஒரு தடவையாவது போய் இருந்துவிட்டு வர வேண்டும் என்ற அவர்களுடைய எண்ணம் இன்றும் தங்களுடைய மண்ணை பார்க்க முடியாமல் பலர் ஏக்கங்களோடு புலம்பெயர் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்காதா, நாங்கள் சென்று எங்கள் மண்ணை தரிசித்து வருவதற்கு என்று ஏக்கங்களோடு இன்று பலர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே சொந்த நிலத்தை இழந்துவிட்டு மக்கள் 37 வருடங்களாக வேறு வீடுகளிலும் முகாம்களிலும் வாழ்ந்து வருகின்ற இந்த மக்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்திலே ஈடுபடுகிறார்கள். யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு பகுதியில் இருந்து தமிழ் மக்கள் இராணுவ நடவடிக்கை காரணமாக கட்டாயமாக வெளியேற்றப்பட்டு 37 வருடங்கள் கடந்திருக்கிறது, பூர்த்தியாகி இருக்கிறது. 1990ஆம் ஆண்டு 15ஆம் நாள் ஜூன் மாதம் அவர்கள் அந்த மண்ணிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இன்று அவர்கள் 37 வருடங்களாக தங்கள் நிலத்தை இழந்து மாற்று இடங்களிலே தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்பாக இலங்கை பாராளுமன்றத்திலே உரையாற்றிய ஸ்ரீதரன் அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் உரையாற்றுகையில் அந்த நிலத்திலே இராணுவம் குந்தியிருக்கின்றது, அங்கு தோட்டங்களை செய்து மரக்கறிகளை ஏற்றுமதி செய்கிறது. ஆனால் அந்த மண்ணின் சொந்தக்காரரான மக்கள் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து வெளியிலே முகாம்களிலே வேறு வேறு வீடுகளில்
வசித்து வருகிறார்கள் என்று அவர் நாடாளுமன்றத்திலே சுட்டிக்காட்டியிருந்தார். அவ்வாறான நிலையிலேதான் இன்று அந்த நிலத்தை இழந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 37 வருடங்கள், போர் முடிந்து 17 வருடங்களை கடந்த நிலையிலும் அவர்களுக்கான தீர்வு இதுவரை கிடைக்கவில்லை. இந்த தமிழ் மக்கள் எல்லா விடயங்களுக்கும் ஒரு போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். போர் முடிந்து 17 வருடங்களை கடந்த நிலையிலும் அவர்கள் தங்கள் சொந்த நிலத்திற்கு திரும்புவதற்கு அவர்கள் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் ஏக்கங்கள், தவிப்புக்கள் எல்லாம் தங்கள் சொந்த மண்ணிற்கு சென்று தங்கள் நிலத்தில் வாழ்ந்துவிட வேண்டும், தங்கள் நிலத்திலே விவசாயம் செய்துவிட வேண்டும் என்ற எண்ணம்தான். இன்று அதற்காகத்தான் அவர்கள் போராடுகிறார்கள் யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் முன்பாக. மேலும் செய்தியை பார்த்தால், அனுர அரசாங்கத்திற்கு ஆசீர்வாதம் வழங்கியிருக்கிறார் சரத் பொன்சேகா. ஏன் என்பதென்றால், ஊழல் அரசியல்வாதிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை நடைமுறைப்படுத்தும் தற்போதைய அரசாங்கத்திற்கு தனது ஆசீர்வாதங்களை வழங்குவதாக பீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். இதற்காகத்தான் அரசாங்கத்தை கவிழ்க்க ஏதேனும் குழுவோ அல்லது அமைப்போ முயற்சி செய்தால் அதனை ஒருபோதும் அங்கீகரிக்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நாட்டிற்கு தேவைப்படுவது நாட்டை நேசிக்கும் ஓர் எதிர்க்கட்சியை தவிர தற்போதுள்ள எதிர்க்கட்சி ஒரு கேலி சித்திர எதிர்க்கட்சி என சரத் பொன்சேகா விமர்சித்திருக்கின்றார். தற்போதைய அரசாங்கத்திற்கு மக்கள் 5 வருட ஆணை வழங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், அந்த மக்கள் ஆணையின் கீழ் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்கும் நடவடிக்கைகள் அதிகபட்சமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கு நாங்கள் அரசாங்கத்திற்கு ஆசீர்வாதம் வழங்குகிறோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க யாராவது முயற்சித்தால் அதனை நாம் அனுமதிக்க மாட்டோம் எனவும், இவர்களுக்கு இந்த 5 வருட காலத்தை முன்னெடுத்து செல்ல இடமளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். அதன் பின்னர் இவர்களை தொடர்ந்து வைத்திருப்பதா அல்லது வேறு ஒரு குழுவை ஆட்சிக்கு கொண்டு வருவதா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். தற்போது முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் ஒரு சிறந்த வேலை திட்டங்களாகவே தென்படுகிறது என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் தற்காலத்திலே பல செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சியை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். தாங்கள் சிறந்த ஒரு ஆட்சியை நடத்தி காட்டுவதாக சொல்லியிருக்கின்றார். உண்மையில் கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சியில் இந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் பல இன்னல்களை அனுபவித்ததாக முகநூல்களிலே எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஐயோ வேணாம் சாமி, போதும் உங்கள் ஆட்சி என்று அவர்கள் இந்த முகநூல்கள் வழியாக எழுதி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அவர்கள் பட்ட துயரத்தை தான் தாங்கள் அவ்வாறு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். மேலும் ஒரு செய்தியாக, உயிர்த்த ஞாயிறு விசாரணை தொடர்பிலே முக்கிய அரசியல் புள்ளியொருவர் விரைவில் கைது செய்யப்பட இருப்பதாகவும் ஒரு செய்தி இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னைய முக்கிய அரசியல் புள்ளி மிக விரைவில் கைது செய்யப்படுவார். அரசாங்கத்தின் உயர்மட்ட முக்கியஸ்தர்கள் வார இறுதியில் இது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடி உள்ளனர் என்றும் அந்த செய்தி சொல்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் சரிவர முன்னெடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் மேற்குறித்த முக்கிய புள்ளி கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று புலனாய்வாளர்களும் அரசாங்கத்திடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதன் பிரகாரம் ஆரம்ப கட்டமாக இன்னும் ஒரு சில நாட்களில் குறித்த புள்ளியிடம் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்ள காவல்துறை திணைக்களம் உத்தேசித்துள்ளதாகவும் அதனை அடுத்து குறித்த அரசியல் புள்ளி வழங்கும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசாங்கம் உத்தேசித்துள்ளதாகவும் தகவல்கள் சொல்லியிருப்பதாக அந்த செய்தியையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. விசாரணைக்கு அழைக்கப்பட உள்ள சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள் தொடர்பிலே கொழும்பிலே ஒரு பரபரப்பும் ஏற்பட்டுள்ளதாகவும் அறிய கிடைத்திருக்கின்றது. அது எவ்வாறென்றால், நிதி குற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் தொடர்பாக வரும் வாரங்களில் பல சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள் விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு துறைக்கு அழைக்கப்பட உள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தியை தெரிவித்ததாக தகவலை வெளியிட்டுள்ளது.
அத்துடன் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக நடத்தப்படும் விசாரணைகளின் காரணமாக வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் உயர் பதவியில் உள்ள அரசு அதிகாரிகளை தொடர்ந்து விசாரிக்க அரசு உளவு அமைப்புகள் களமிறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் தவிர்த்து பல்வேறு வழிகளில் இவர்கள் வெளிநாடு செல்லக்கூடும் என்ற சந்தேகத்தின் பேரில் இவர்களை கண்காணிக்க வேண்டியதன் அவசியத்தை சில அமைப்புகள் தெரிவித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளதாக ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக குற்ற புலனாய்வு துறையும் இளஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையமும் பல அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளும் நீதிமன்றங்கள் மூலம் வெளிநாட்டு பயண தடைகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை சமீபத்தில் எடுத்துள்ளதாகவும் அந்த செய்தி குறிப்பிட்டிருக்கின்றது. இவ்வாறு தொடரும் செய்திகளில் செம்மணியில் அடுத்து வெளிவரும் சிறுவர்களின் எண்புக்கூடுகள் தொடர்பிலும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அந்த செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் 24வது நாளாக யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற மேலதிக நீதவான் முன்னிலையில் நடைபெற்றுள்ளது. நேற்றைய தினம், அதாவது 14ஆம் திகதி நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது 7 எண்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 2 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்ததாக அந்த செய்தி சொல்கின்றது. இவற்றில் 4 எண்புக்கூடுகள் சிறார்களுடையதும் 2 வளர்ந்தவர்களின் அதும் 1 குழந்தையினதும் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டி காட்டியுள்ளதாகவும் அந்த வகையில் நேற்றுடன் 355 மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 341 எண்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளம் இடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்றும் இந்த அகழ்வு பணிகளில் கடந்த வாரம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ருகுணு பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்துள்ள நிலையில் நேற்றும் சில யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களும் இணைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டதாக அந்த செய்தி இருக்கின்றது. அகழ்வின் போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோம தேவா தலைமையிலான குழுவினர், சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்திறனிகள், துறைசார் நிபுணர்களும் பங்கேற்றிருந்ததாக அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். மேலும் ஒரு செய்தியாக, செம்மணி தொடர்பான செய்தியாக, செம்மணி படுகொலையை வெளிப்படுத்திய சாட்சியாளரை சோமரத்ன இவ்வாறு இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய அனுரவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கடிதத்தை பார்த்தால் பாடசாலை மாணவி கிருஷாந்தி குமாரசுவாமியின் படுகொலை வழக்கின் மரண தண்டனை கைதியான லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி மீண்டும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. உண்மையில் கிருஷாந்தி படுகொலையுடன் சோமரத்ன ராஜபக்சவுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அவர் செம்மணி படுகொலையை வெளிப்படுத்திய ஒரு சாட்சியாளர் மாத்திரம் என்றும் குறிப்பிட்டு இது குறித்து அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி தனக்கு அறிய தருமாறு வலியுறுத்தியும் இந்த கடிதத்தை அவர் அனுப்பியிருக்கின்றார். கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கிலே நீதிமன்றத்தினால் பிரதான குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச அப்படுகொலை குறித்தும் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் குறித்தும் தன்னிடம் கூறிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவியான எஸ்வி விஜய விக்ரம கடந்த ஆண்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார். அதனையடுத்து காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி சோமரத்ன ராஜபக்சவை வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்று சந்தித்ததுடன் மீண்டும் கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதியும் சந்தித்திருக்கின்றார்கள். அந்த சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கான கடிதம் ஒன்றை காணாமல் போனோர் பற்றிய அலுவலக அதிகாரிகளிடம் சோமரத்ன ராஜபக்ச கையளித்திருக்கின்றார். செம்மணி புதைகுழி மற்றும் 1996ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இராணுவத்தினரால் யாழ்ப்பாணத்தில் நிகழ்த்தப்பட்ட மீறல்கள் தொடர்பில் தான் ஏற்கனவே அனுப்பியிருந்த கடிதத்தினூடாகவும் அதன் பின்னரும்
பல்வேறு உண்மைகளை வெளிப்படுத்தி இருந்த போதிலும் அவை குறித்து எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் இவ்விடயம் தொடர்பில் சுயாதீன குழு ஒன்றை நியமித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் அதில் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் மீண்டும் தற்போது சோமரத்ன ராஜபக்சவின் மனைவி எஸ்வி விஜய விக்ரமவினால் ஜூன் 4ஆம் திகதியிடப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மற்றும் ஒரு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் கிருசாந்தி குமாரசுவாமி மற்றும் அவரது குடும்பத்தினர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் எனது கணவர் உட்பட 5 இராணுவ வீரர்களுக்கு 1998ஆம் ஆண்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த குற்றத்துடன் எனது கணவரான சோமரத்ன ராஜபக்சவுக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என்பது பற்றி இதற்கு முன்னர் அனுப்பி வைத்த விரிவான கடிதத்தின் மூலம் உங்களுக்கு அறிய தந்து சுமார் 1 வருடம் கடந்துள்ளது. இது குறித்து உங்களது அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து எனக்கு அறிய தருமாறும் எனது கணவர் செம்மணி படுகொலையை வெளிப்படுத்திய ஒரு சாட்சியாளர் மாத்திரமே. அத்துடன் 1996இல் கைது செய்யப்பட்டு அன்று முதல் இன்று வரை தண்டனை அனுபவித்து வருவதனால் இது குறித்து ஆராய்ந்து நீதியை நிலைநாட்டுமாறும் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சோமரத்ன ராஜபக்ச அவர்களின் மனைவியால் எழுதப்பட்ட கடிதமும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நல்லது அன்பு சொந்தங்களை, இடிமுழக்கம் செய்திகளோடு இதுவரை இணைந்திருந்தீர்கள். மீண்டும் இன்னும் ஒரு செய்தியோடாக சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அதுவரை நன்றி. அன்புடன் சக்திவேல். உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.